வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. நம்ம சேனல்ல யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் PYQs தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ we are going to start a new initiative in the name of theme based PYQs. Theme based PYQs. See, each and everyone has their own style of discussing previous year question papers. அந்த ஆஸ்பெக்ட்ல நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்னா தீமேட்டிக் பேஸ்ட் PYQs டிஸ்கஷன். ஸோ இன்னைக்கு பாலிட்டியில் ஆர்டிகல் 21 அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த நேம் ஆஃப் ஆர்டிகல் 21 லாஸ்ட் 25 இயர்ஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2024 ரீசெண்டா 2024ல நமக்கு ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட் டு பிரைவசி இஸ் அபவுட் ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21. ஸோ ரைட் டு பிரைவசி இன் புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2017ல ரைட் டு பிரைவசியை ஆர்டிகல் 21ஓட ரிலேட் பண்ணி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அதனால ரைட் டு பிரைவசி இஸ் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. அகைன் ரைட் டு பிரைவசி 2021. ஸோ 2021ல ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. அகைன் ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21. ஸோ சேம் ஹியர் ரீஐட்ரேட்டிங் ஆஃப் புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2017 ஆதார் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி ஆர்டிகல் 21ஓட ரிலேட் பண்றாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 2019ல கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சேஃப்கார்ட்ஸ் ஒன்ஸ் ரைட் டு மேரி. See, right to marry பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 இஸ் த ஆன்சர். 2019ல கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் 2018ல ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் as a intrinsic part of right to life. இங்கேயே சொல்லிட்டாங்க. ரைட் டு பிரைவசி இஸ் அ ப்ரொடெக்டட் அண்டர் இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் இவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி விச் ஆர் த ஃபாலோவிங் in the Constitution of India correctly and appropriately implies the above statement. Appo here again article 21 and freedom guaranteed in fundamental rights. Part 3 is about fundamental rights. Article 21. See, thematic based எல்லாத்துக்குமே ஆன்சர் பாத்தீங்கன்னா article 21 தான். So again National Green Tribunal Act 2010 was enacted in consonance with the following provisions of Constitution of India. ஸோ இதுல என்ன ப்ரொவிஷன்ஸ்ல என்ஜிடி பாத்தீங்கன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் எனாக்ட் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. ரைட் டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டட் as a part of right to life under article 21. ஸோ என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் வந்ததுக்கு பேஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 21. அதுல ஆர்டிகல் 21ல ரைட் டு ஹெல்தி என்விரான்மெண்ட்ங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் கிராண்ட் ஃபார் ரைசிங் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் நோ, இந்த ஆஸ்பெக்ட்ல என்ஜிடி பேஸ் பண்ணல. ஸோ அகைன் ஆர்டிகல் 243 ஆஸ்பெக்ட்லயும் என்ஜிடி பேஸ் பண்ணல. one only again. So these much time. So இது பாத்தீங்கன்னா 2010ல கேட்டிருக்காங்க. 2012. So again இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2018. ஸோ 2018 2019. ஸோ அதுக்கு அடுத்தபடியா 2021 2024 எத்தனை தடவை ஆர்டிகல் 21 கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21 is that much important. So here we can have a brief discussion about article 21. So article 21 is Indian. Article 21 in the Indian Constitution guarantees no person shall be deprived of his life or personal liberty except accordance to the procedure established by law. So no person shall be deprived of his life or personal liberty. ஒருத்தரோட பர்சனல் லிபர்ட்டியை யாருமே பாத்தீங்கன்னா தடுக்க கூடாது எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா except procedure established by law. Okay, except procedure established by law. So here key aspects. So we are not going into mains aspect, we are just focusing on prelims aspect. Expanded scope மட்டும் பாருங்க. So expanded scope மட்டும் பார்க்கலாம். So it is right to privacy, Puttaswamy judgment, right to livelihood and shelter, Olga Tellis case 1985, right to healthy environment இப்பதான் பார்த்தோம், right to free legal aid. See, right to free legal aid. So right to free legal aid article 21லயும் வரும். ஆர்டிகல் 21லயும் வரும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட், ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், ரைட் டு ஸ்லீப், ரைட் டு சேஃப் ரோட்ஸ் எல்லாமே
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21ல வரும். ஆர்டிகல் 21ல வரும். தட் இஸ் ரைட் டு லைஃப்ல வரும். ரைட் டு லைஃப்ல வரும். ஸோ ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இதுலேயே நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. ரைட் டு ஹெல்தி என்விரான்மெண்ட், ரைட் டு ப்ரைவசி. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி கொஷின் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் பார்ட்டில் வந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? வாய்ப்புகள் நிறைய. புட்டாசுவாமி ஜட்மெண்ட், ஓல்கா டெல்லி கேஸ், மேனகா காந்தி கேஸ், ஏகே கோபாலன் கேஸ், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் பண்ண கேசஸ். ஸோ இது கூட கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஆர் எக்ஸ்பேண்டட் த ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 21? ஏகே கோபாலன் கேஸ், மேனகா காந்தி கேஸ், ஓல்கா டெல்லி கேஸ், ஜஸ்டிஸ் கே புட்டாசுவாமி கேஸ். ஜஸ்டிஸ் கே புட்டாசுவாமி கேஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஆர்டிகல் 21. ஓகேங்களா? தேங்க்யூ.